வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு கோயில் பத்தின கதை. ஆனா இது சாதாரண கதை இல்ல. ஒரு காலத்துல தரைமட்டமாக்கப்பட்ட ஒரு கோயில் எப்படி திரும்பவும் எழுந்து நின்னுச்சுங்கிற ஒரு நம்ப முடியாத வரலாறு இது. யோசிச்சு பாருங்க, முழுசா அழிக்கப்பட்ட ஒரு கோயில் இன்னைக்கு அதே கம்பீரத்தோட நிக்குதுன்னா அது எப்படி சாத்தியம்? இதுக்கு பின்னாடி இருக்கிறது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, அது ஒரு அதிசயமான மறுபிறவி. வாங்க இந்த வரலாற்றுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். வேதபுரின்னு சொல்லப்பட்ட ஒரு பகுதியில தான் ஆதி வேதபுரீஸ்வரர் கோயில் இருந்துச்சு. அந்த கோயிலோட மையமே ஒரு ஸ்வயம்பூ லிங்கம் தான். அப்படின்னா என்னன்னா, மனுஷங்க உருவாக்காம இயற்கையாவே தானா உருவானது. சொல்லப்போனா இந்த தெய்வீக சக்தி தான் இந்த முழு கதைக்குமே ஆதாரம். வருஷங்கள் கழிச்சு, அதாவது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறம் புதுசா ஒரு ஆளுநர் வர்றாரு. அப்போ திவான் கந்தப்ப முதலியார்னு ஒருத்தர் அந்த கோயில திரும்பவும் கட்டணும்னு விடாப்பிடியா போராடுறாரு. கடைசியா 1788ல இப்போ நம்ம காந்தி வீதியில பாக்குறோமே, அந்த புது வேதபுரீஸ்வரர் கோயில் கட்டி முடிக்கப்படுது. இங்க கோயில் இடிக்கப்பட்டப்போ அந்த ஸ்வயம்பு லிங்கத்தை எப்படியோ காப்பாத்திட்டாங்க. புது கோயில் கட்டினப்போ அந்த லிங்கத்தை தான் திரும்பவும் பிரதிஷ்டை செஞ்சாங்க. இது என்ன சொல்லுதுன்னா, மனுஷங்க ஒரு இடத்த மாத்தலாம், ஆனா அந்த மூல சக்தியை அவங்களால ஒன்னும் பண்ண முடியாது. அடக்கப்பட்டதா நினைச்ச அந்த அண்டத்தின் குரல் இப்போ இன்னும் சத்தமா ஒலிக்க ஆரம்பிச்சுது.